ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங்கில் சார்கோல் சோப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சார்கோல் பார்த்திங்கன்னா மெயினாக ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயிலி கண்ட்ரோல் பண்ணும், ஓப்பன் போர்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஸ்கார்ஸு பிக்மெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணும். பட் இதை நீங்கள் ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாது, இன்னும் உங்களுக்கு ட்ரை ஆக்கிரும். வாங்க இந்த சார்கோல் சோப் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் 40 ml, பாம் ஆயில் 30 ml, ஆலிவ் ஆயில் 30 ml, castor oil 10 ml, rice blend oil 20 ml, cocoa butter 5 ml, lye 15 ml, water 28 ml, சார்கோல் பவுடர் பார்த்திங்கன்னா 3.5 grams. சார்கோல் பவுடர் நல்ல சாஃப்டாக இருக்கணும். என்ன சொல்கிறது, அந்த பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் சோப்புக்கு யூஸ் பண்ணுற பவுடர்ஸ். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எல்லாமே நான் எடுத்துட்டேன். லை பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா 28 gram வாட்டரோட நான் 15 gram காஸ்டிக் சோடாவை மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்க ஆயில்ஸ் எல்லாம் என்னென்ன ஆயில்ஸ் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம இப்போ ஒரு பீக்கரில் மாற்றிக்கலாம். மெஷர்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக எடுங்க, பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்க சார்கோல் பவுடரை இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி சார்கோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். என்ன சொல்கிறது, நீங்கள் கடையில் வாங்கினாலும் இன்னொருக்கா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு நான் ஸ்பேச்சுலால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த பவுடர் ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். 2 minutes நான் ஸ்பேச்சுலா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த சார்கோல் ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நான் பிளெண்டர் ஒரு 3 to 4 minutes கிட்ட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் லையை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நம்ம லையை ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணாமல் ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேச்சுலால் நல்லா மிக்ஸ் பண்ணும். அது ஓரளவுக்கு ரெண்டுமே நல்லா மெர்ஜ் ஆகி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் சோப் மேக்கிங் கிளாஸ் நம்ம போயிட்டுருக்கு. எல்லாமே ரெக்கார்டட் வெர்ஷன் தான். சோப் மேக்கிங், ஷாம்பூ மேக்கிங், ஃபேஸ் ஜெல் மேக்கிங் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆஃபரில் போயிட்டுருக்கு. இப்போ பொங்கல் ஆஃபராக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். பர்ஃபெக்டாக நீங்கள் பேசிக் கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் இதை கற்றுக்கலாம். எல்லாமே பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக யாருக்கு விருப்பம் இருந்தாலும் ஜாயின் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா பிளெண்டரில் போடாமல் ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலால் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரெண்டுமே மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் போட்டால் போதும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் பிளெண்டர் போட போகிறேன். கண்டிப்பாக பிளெண்டர் போட்டால் தான் நமக்கு சீக்கிரமாகவே சப்பானிகேஷன் ப்ராசஸ்லாம் நடந்து நமக்கு சோப் ரெடி ஆகும். நீங்கள் கையில் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour வரைக்கும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஸ்பேச்சுலாக பண்ணிங்கன்னா ஒரு 10 minutesல நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் கெட்டியாக, ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் இப்போ நான் கன்சிஸ்டன்சி காட்டுற பாருங்கள். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா மோல்டில் ஊற்றுறதுக்கு கஷ்டமாயிரும். இப்போ நம்ம ஃபைனலாக இதில் நான் ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில், பட்டர்ஸ்காட்ச் ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். எசென்ஷியல் ஆயில் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா பேட்டர் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலாலே மிக்ஸ் பண்ணுங்கள், பிளெண்டர் தேவையில்லை. ஸ்பேச்சுலாலே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட சார்கோல் சோப் பேட்டர் ரெடி ஆயிரும். இப்போ இது நல்லாவே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மோல்டுக்கு மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மோல்டை ஐபி ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரப்பிங் ஆல்கஹால் ஸ்கிப் பண்ணக்கூடாது. போர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, போர் பண்ணக்கப்புறமும் சரி நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ பேட்டரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா வந்து உடனே யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் ஒரு 40 டேஸ் வந்து க்யூரிக்கு வச்சக்கப்புறம் தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, காஸ்டிக் சோடாலாம் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு தெரியலனா என்னோடய வீடியோஸ் முன்னாடி வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்போ புதுசாக வீடியோ வேணுனாலும் கேளுங்க, நான் வந்து அடுத்த வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பேட்டர் ஃபுல்லாகவே வந்து மோல்டுக்கு போப் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 24 ஹார்ஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அன்மோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒட்டுது கொலன்னு இருக்குன்னா இன்னும் ஒரு 1 டே விட்டுட்டு எடுங்க. பட் நான் வீடியோக்காக என்ன பண்ணேன், நைட்டு செஞ்சு மார்னிங்கே எடுத்துட்டேன். ஸோ லைட்டாக எனக்கு வந்து அங்கங்கே வந்து ஒட்டி இருந்துச்சு. இது வந்து இன்னும் ஒரு 1 டே ஃபுல்லாக கரெக்டாக நான் விட்டுருந்தேன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ நான் ரெடி ஆயிருச்சு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டேன். பட் ரெடி ஆகிடுச்சு, கீழே மட்டும் லைட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஜஸ்ட் அந்த லைனில் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, மற்றபடி சோப் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதை வந்து 40 டேஸ் க்யூரிக்கு வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். 40 நாள் கண்டிப்பாக க்யூரி வச்சுக்கப்புறம் தான் இந்த சோப்பை யூஸ் பண்ணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.